டே ரவி போட வண்டி வந்திருக்கு, என்ன டக்குன்னு நிற்க வேணாங்க அப்படின்னு ஒரு திட்டுறாரு. நான் கண்டுக்காமல் நான் பாட்டு போயிட்டே இருந்தேன். ஏன் அவர் எவ்வளோ பெரிய நடிகை, அவர்கிட்ட போய் என்ன போய் ஷூட்டிங் கூப்பிட்றது ஒரு நல்லா இருக்காயா நான் கேட்டேன். அந்த ஜிஃபரை இவர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தார் கலைஞர். அப்போ எங்கள் அப்பா வந்து வெளியே வந்து கதவை திறந்து விட்டு கலைஞர் ஏறிட்டார். அண்ணா என்ன வேணாம் அண்ணே, யோ நான் கருணாநிதிக்கா திறக்கிறேன், சிஎம்க்கு திறக்கிறேன், வா ஏரியா சொல்லிட்டு உட்காந்து. ஏன் கருணாநிதி, நீ தமிழ்நாட்டுக்கு தானே முதலமைச்சர், எதுக்கு இந்த ஆக்ஸ்ஃபோர்ட் மோரிஸ் அம்பாசிடர் வச்சுக்கணும். அடுத்த நாள்லேருந்து அம்பாசிடர் கலைஞர் 27, 28 ஒரு வண்டி வாங்கினார, அது எங்கள் ஐயா சொல்லித்தான் வாங்கினார், நான் அடித்து சொல்ல முடியும். புரட்சித் தலைவருக்கு வந்து முதல்ல பேண்ட் ஷர்ட் போட்டு நடிகான்னு சொன்னதே எங்கள் ஐயா தான். தாய்க்கு பின் தாரம் வரைக்கும் அது வரைக்கும் அவர் வந்து வேட்டி தான் கட்டுவார். அப்போ தான் எங்கள் அப்பா சொன்னார், ஏன் செஞ்சா போடு சூட்டு போடு. எங்கள் வீட்டில் இருந்திருந்தால், தேனாம்பட்டியில் இருந்திருந்தால் ஒன்று செஞ்சுருக்கப்போம், இந்த ஷூட்டிங் கேஸ் நடக்காமல் இருந்திருக்கலாம். அவ்வளோதானே ஒழிய ஷூட்டிங் கேஸுன்றது ஒரு பெருமையாக சொல்கிற ஒரே வீடு தான். அது புரட்சி தலைவர்கிட்ட மோதுறது. ஏதோ பணம் கொடுக்கணும், வாசு கொடுக்கணும், அந்த வாசுன்ற ப்ரொடியூசரை தரணும், பெட்ரோல்தான் பிள்ளையா படம் அது தரணும், அதில் பிரச்சனை வந்தது. ஆனால் கேஸை மாற்றிக்கிட்டாங்க. இவர் பெஸ்ட்டு ஃப்ரெண்டுங்க புரட்சி தலைவர். என்னைக்காச்சும் உங்கள் அப்பா வந்து உங்களுக்கே ஆச்சரியமாக இருந்திருக்குல்ல, இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வைஸ் ஒரு சம்திங் ஏதாச்சும் ஒன்று சொல்லியிருப்பாங்க, அது மாதிரி எதுவுமே இல்லையா? அட்வைஸ் எல்லாம் போய் அவர்கிட்ட போய் கேட்டேன், என்ன வருது ஏதாச்சும் இது பண்ணியிருக்கலாம் நீ அப்படின்ற மாதிரி எதுவுமே சொல்ல. எங்கள் வீட்டில் இருந்திருந்தால், தேனாம்பட்டியில் இருந்திருந்தால் ஒன்று செஞ்சுருக்கப்போம், இந்த ஷூட்டிங் கேஸ் நடக்காமல் இருந்திருக்கலாம். அவ்வளோதானே ஒழிய ஷூட்டிங் கேஸுன்றது ஒரு பெருமையாக சொல்கிற ஒரே வீடு தான். அது புரட்சி தலைவர்கிட்ட மோதுறது. ஏதோ பணம் கொடுக்கணும், வாசு கொடுக்கணும், அந்த வாசுன்ற ப்ரொடியூசரை தரணும், பெட்ரோல்தான் பிள்ளையா படம் அது தரணும், அதில் பிரச்சனை வந்தது. ஆனால் கேஸை மாற்றிக்கிட்டாங்க. இவர் பெஸ்ட்டு ஃப்ரெண்டுங்க புரட்சி தலைவர். புரட்சி தலைவருக்கு வந்து முதல்ல பேண்ட் ஷர்ட் போட்டு நடிகான்னு சொன்னதே எங்கள் ஐயா தான். தாய்க்கு பின் தாரம் வரைக்கும் அது வரைக்கும் அவர் வந்து வேட்டி தான் கட்டுவார். அப்போ தான் எங்கள் அப்பா சொன்னார், ஏன் செஞ்சா போடு சூட்டு போடு பேண்ட் ஷர்ட்டை போட்டு நடி சொன்னார். எப்படி கலைஞர் வந்து பார்த்தார், முதலமைச்சர் கலைஞர் எங்கள் அப்பாவை பார்க்க வர்றாரு. அப்போ ஒரு காரில் ஏறும்போது எங்கள் அப்பா கூட போகிறார். அப்போ ஜிஃபர் யார் இது, இந்த ஈரோடுக்காரங்க, அவங்க ஒரு குடும்பம் வந்து டிஎம்கே, ஒரு குடும்பம் ஏடிஎம்கே. ஐ திங்க் அவர் வந்து இப்போ பிரபுவுடைய சம்பந்தியாக இருக்கார். அவங்க அப்பாலாம் வந்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் வெல் டு டூ ஃபேமிலி. அந்த ஜிஃபரை இவர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தார் கலைஞர். அப்போ எங்கள் அப்பா வந்து வெளியே வந்து கதவை திறந்து விட்டு கலைஞர் ஏறிட்டார். அண்ணா என்ன வேணாம் அண்ணே, யோ நான் கருணாநிதிக்கா திறக்கிறேன், சிஎம்க்கு திறக்கிறேன், வா ஏரியா சொல்லிட்டு உட்காந்து. ஏன் கருணாநிதி, நீ தமிழ்நாட்டுக்கு தானே முதலமைச்சர், எதுக்கு இந்த ஆக்ஸ்ஃபோர்ட் மோரிஸ் அம்பாசிடர் வச்சுக்கணும். அடுத்த நாள்லேருந்து அம்பாசிடர் கலைஞர் 27, 28 ஒரு வண்டி வாங்கினார, அது எங்கள் ஐயா சொல்லித்தான் வாங்கினார், நான் அடித்து சொல்ல முடியும். அது மாதிரி கலைஞர் மேலே இவருக்கு இருந்த பிரிய என்னென்னா, நம்ம நாடகம்பில் இருந்த ஒரு மனிதன் இவ்வளோ தூரம் வந்துட்டாருன்றது ஒரு பெரிய அண்ணாதுரை வந்து அவர்கிட்ட ஃப்ரெண்டு, ஒரே ஏஜ் குரூப், அவங்க ஃப்ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ். அவங்க என்ன அண்ணாதுரை மேலே கோவம் வந்தது, அண்ணாதுரை தான் பெரியாருக்கு அறிமுகப்படுத்தினார் எங்கள் அப்பாவை. அப்புறம் இவர் பெரியாருடைய இருந்துட்டார். அண்ணாதுரை அவங்ககிட்ட பிரிஞ்சு போய் டிஎம்கேன்னு ஆரம்பிக்கும் போது எங்கள் அப்பா கோவம் வந்துச்சு. அவர் ஆரம்பிக்கக்கூடாது, எப்படி பிரிச்சுட்டு போவார், நம்ம ஐயா கிட்டேருந்து எப்படி பிரிஞ்சு போவார். அதுலேருந்து அவருக்கு ஒரு எதிர்ப்பு அண்ணாதுரை தான். கலைஞர் ரொம்ப க்ளோஸாக இருந்தார் எங்கள் அப்பா. அதே மாதிரி காமராஜரை போய் பார்க்க போகிறதுக்கு அமெரிக்காவிலேருந்து எங்கள் பெரியக்கா பையன், அவன் தான் ஃபஸ்ட்டு பேரன் எங்கள் வீட்டுக்கு. அவன் வந்தான். அவன் வந்து கிராண்ட் ஃபாதர் டு சி காமராஜ். இதுக்கு புரிஞ்சதோ புரியலையோ நம்ம தெரியல. காமராஜ் ஓகே. அடுத்த நாள் காரில் ஏறி வாடான்னா வண்டி ஓட்டிகிட்டு போகிறோம். நேராக காமராஜர் ஐயா வீடு திருமலைப்பள்ளி ரோட்டில் இருக்குல்ல, அங்கே போனார். போய் இறங்கினவுடனே எவ்வளோ பேர் நிற்கிறாங்க.
அவங்கெல்லாம் நிற்கிறாங்க, கலெக்டர்ஸு அவங்க. இவர் பாட்டுக்குள்ளே போகிறார். பைரவா கேட்டார். பைரவன் தான் அவருடைய பிஏ சமயக்காரன். எங்கே இருக்கார் ஐயா? இங்கே இருக்காருங்க. இவர் ஏன் தடுக்கவே இல்லை, நேராக போயிட்டார். அவருக்கு காமராஜர் என்னங்கண்ணா என்ன சொல்லுங்கண்ணா, சட்டையை போட்டு அப்போ தான் வர்றாருன்னு நினைக்கிறேன். ஒன்று என்ன, என் பேரன் அமெரிக்காவில் இருந்தான். நான் அவனை பார்த்து காமராஜ் அவருக்கு குழந்தை குட்டி இல்லாதவர். அவர் குழந்தை வந்தோடனே இப்படி வாங்க மடியில் உட்கார வச்சு செல்ல முடிஞ்சது, அந்த வேலையெல்லாம் தெரியாது. இவன் அப்படியே பார்க்குறான் அவர். ஏன்னா அவங்க அப்பா சொல்லி அனுப்பிச்சிருக்காரு, எங்கள் மாமா சொல்லி அனுப்பிச்சிருக்காரு, இப்போ காமராஜர் பாடுறாரு. அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தான். அப்படி கொஞ்ச நேரம் கழிச்சு, என்னண்ணே சொல்லுங்கண்ணே சார், வேறு ஏதோ ஒன்று கேட்குறாரு, எனக்கு நல்லா தெரியுது. வேறு ஏதாவது ஹெல்ப் இருக்குமா? எங்கள் பால் ஐயா அதில் ஒன்று இவன் வந்தான். புறப்புறேன் வரங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார். எனக்கு காமராஜ் வெறியண்ணா, கொஞ்ச நேரம் பார்த்துருக்கலாமே, பார்க்கலையே அவர் இழுத்துட்டு போயிட்டார் அப்படின்னு நினச்சிட்டு. அது மாதிரி அப்புறம் என்கிட்ட ஃபோட்டோ இருக்குது வேணலாம். எங்கள் ஐயா சிறைச்சல்லேருந்து வந்தவுடனே காமராஜர் ஐயா வீட்டுக்கு வந்தார் பார்க்க. மாடி ரூமில் உட்காந்தார். அந்த ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. 10 மணி நாடகம்னா 7 மணிக்கே மேக்கப் போட்டுட்டு உட்காந்துப்பார். நாங்கள் ஜாலியாக அப்படி சுற்றிக்கிட்டு நாங்கள் முள்ளமாக போகலாமே பார்த்தா இவர் உருப்பிட மாட்டான். நாடகம்னா 7 மணிக்கு நிற்கணும். 10 மணி நாடகம், அதை பற்றி இவனை எல்லாரையும் சேனலில் திட்டுக்கிட்டு இருப்பா, நம்மளும் ஒரு ஆள். அவ்வளோதானே ஒழிய அதர்வைஸ் அவருக்கு எங்களெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா என்ன ஏன் பிடிக்கும்னா, டு பி ஃப்ரேங்க், அவர் நான் டிகிரி படித்தவன். ஒரு வாட்டி திட்டும் போது ஸ்ரீதர்னு ஒரு பையனை சொன்னார், ஏண்டா அவன் டிகிரி படித்தவன், அவனே சீனு பொட்டி தூக்கிட்டு இருக்கான், நீனடா செய்கிறன்னு போட்டுன்னு விட்டார். போட அதெல்லாம் சொல்லுவார். அவர் எப்போ சினிமாவை பற்றி எங்ககிட்ட பேசினதே கிடையாது. நாங்களும் அவர்கிட்ட பேசணும். அரசியல் விஷயம் கூட நிறைய பேசுனது கிடையாது, கொஞ்சம் இருக்குது. இப்போ எப்படி ஒரு ஷூட்டிங் கேஸை பற்றி எங்ககிட்ட சொல்லியிருக்காரோ சில பாயிண்ட் சொல்லுவார், எல்லாமே சொல்லுவார். அது ரொம்ப எம்ஜிஆர் பிடிக்கும். அதனால் சில கதைகள் சொல்லியிருப்பார். அப்பாவை பார்த்தாலே இவ்வளோ பயப்படுறீங்க. இப்போ உங்களுக்கு சினிமாவில் நடிக்கணும்னு சொல்லிட்டு ஆசை வந்திருக்குல்ல, அது எப்படி அம்மா மூலயமா அப்பாட்ட போய் சொன்னீங்களா, இல்லை ஸ்ட்ரைட்டாக அப்பாட்ட சொல்லிட்டீங்களா, அப்பா நானும் நடிக்க வரேன்ப்பா அப்படின்றத? நான் ஏடா வாழ்கிறேன்னு நினைக்கிறீங்க? என்ன இந்த மாதிரி போய் எங்கள் அப்பாட்ட சொல்லியிருந்தேன், முடிஞ்சது. அப்போ இருந்தாலும் அவர் எதுக்குமே தடையோ எடையோ எதுவுமே சொன்னதில்லை. அவர் இருக்கும்போதே தான் நான் போய் கன்னட படத்தில் நடித்தேன். அதெல்லாம் எங்கள் அம்மா தான் எங்களுக்கெல்லாம் இன்சார்ஜ். அப்போ நடிச்சிட்டு இருக்கும்போது அவர் ஒரு வாட்டி கர்நாடகா வந்திருந்தார். அப்போ அவரை போய் பார்க்க போயிருந்தோம். பார்த்துட்டு எங்கள் புத்தி உடனே அன்றைக்கி ஃப்ரீ தானே, அன்றைக்கி ஒரு நாள் கார் ஓட்டுறது அவருக்கு நாங்கள் தான் ஓட்டோம். அபிமான் ஸ்டுடியோஸில் அவருக்கு ஷூட்டிங். அவர் அதெல்லாம் அவர் கேட்டதே இல்லை. முன்னாடி உட்காந்துருந்தார். என்னை ஷூட்டிங் கூப்பிட்டு போகிறதுக்காக வந்துட்டாங்க. கவிதா ஆலயத்துலேருந்து வந்தாங்க. யார் கேட்டார். இல்லைண்ணே, அவன் அப்பா பார்த்த உடனே அந்த ஆளுக்கு கிட்ட ஆரம்பிச்சிருச்சு. இல்லைண்ணே, ரவியை கூப்பிட்றேன். ரவி போட வண்டி வந்திருக்கு, என்ன டக்குன்னு நிற்க வேணாங்க அப்படின்னு அவர் திட்டுறாரு. நான் கண்டுக்காமல் நான் போயிட்டே இருந்தேன். ஏன் அவர் எவ்வளோ பெரிய நடிகை, அவர்கிட்ட போய் என்ன போய் ஷூட்டிங் கூப்பிட்றேன், நல்லா இருக்காயா நான் கேட்டேன். அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் அவர் ரொம்ப எங்கள் பக்கம் அவ்வளோவா இதிலெல்லாம் வர மாட்டார். நடித்தா ரைட், உனக்கு பிடிச்சிருக்கு நீ பண்ணு. ஒரு தொழில் செய்யணும், ஏதோ ஒரு வேலை செய்யணும்ல. அவருக்கு படிக்கிறது எனக்கிட்ட படிப்பும் ப்ளஸ் அப்புறமா நடிப்பு வந்ததுனால நான் கொஞ்சம் அவருடைய செல்லப்பிள்ளை குட் லுக்ஸில் வந்தேன். செல்லப்பிள்ளை குட் லுக்ஸில் வந்து செல்லப்பிள்ளை என் தங்கச்சி ரதிகளாக தான். எனக்கு அப்புறம் பிறந்து என் மார்க்கெட்டை டெல் பண்ணிடுச்சு. அதுக்கு முன்னாடிலாம் நான் தாமரைக்குளம் ஷூட்டிங் பார்த்துருக்கேன், இந்த பாவமன்னிப்பு ஷூட்டிங் பார்த்துருக்கேன். என் தங்கச்சி பிறந்துச்சு, எல்லாம் அவுட். அப்புறமா நம்ம பஸ்ஸில் ஏறி ஸ்கூலுக்கு போக வேண்டியது தான். அவள் தங்கச்சி மட்டும் அப்பா கூட்டு போக ஸ்டார்ட். இல்லை, தங்கச்சிக்கு மேலே ரொம்ப பிரியம். அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னா, ரத்திமாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா ட்ரிவாண்ட்ரத்துலேருந்து ஃப்ளைட்டை போட்டு வந்துட்டார்.
ஓ அப்பாங்களுக்கு எப்பவுமே பொண்ணுங்களை பிடிக்கும்னு சொல்லுவாங்களா, அது மாதிரியா இல்லை? அது மாதிரியா இருக்கலாம். மேபி அப்படி சான்சஸ்